வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல ஒரு பெண் பிள்ளையின் தாயா நான் பேசிக்கிறேன். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. ஆனா, முதல்ல ஒரு பெண் பிள்ளைக்கு தாயா நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பாத்ரூம் இல்லன்ற ஒரு குறையினால வீட்டை விட்டு வெளியே போன அந்த குழந்தைக்கு நேர்ந்த கொடூரம். அந்த கொடூரத்த செஞ்ச அவனுங்கள இன்னும் பிடிக்கல. ஆனா, யாரோ 2 பேரை பிடிச்சாங்க. அவன் சிவசேனா கட்சின்றானுங்க. அவன் அவ்வளவு திமிரா பதில் பேசுறான். போலீஸ்காரர் என்னடான்னா, ஒரு பக்கம் கலைஞ்சு போங்க, மறியல் பண்ணீங்கன்னா அவங்க மேல கேஸ் போடுவேன், வெளியே வர முடியாதுன்னு மிரட்டுறாரு. தூத்துக்குடி கனிமொழி அம்மாவோட தொகுதி. இத்தனை நாள் இத்தனை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு பதில் வரலங்க. இந்த 2 வயசு குழந்தை திமுக நிர்வாகியால கொல்லப்பட்டதா இருக்கட்டும், அடுத்து ஒரு 7 வயது சிறுமி ஒரு காம கொடூரனால சீரழிக்கப்பட்டதா இருக்கட்டும், அடுத்து இப்போ அந்த வண்டியில போகும்போது ஒரு சின்ன 14 வயசு சிறுமிய தூக்கி எடுத்துட்டு போயிட்டு போதையில ஆசாமிகள் சில பேர் பண்ண வேலையா இருக்கட்டும், இதுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காத கனிமொழி அம்மா இதுக்கு மட்டும் அறிக்கை விடுறாங்க. நேத்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு பார்க்க வந்திருக்காங்க. ஆனா மக்கள் சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு கோபத்துல இருந்திருப்பாங்க. முற்றுகையிட்டுட்டாங்க. அவங்களால ஒரு வார்த்தை பேச முடியல. அவங்க கிட்ட கூட அந்த கீதா ஜீவன் அம்மா வேற வந்திருக்காங்க. அவங்களும் பேச என்னவோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா நடக்கல. அங்க இருக்கிற பெண்கள் கதறாங்க. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அது எவ்வளவு வலியில துடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு குழந்தைய பத்தி நினைக்கும் போது, ஒரு பெண் குழந்தை பெற்ற தாயா எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? கண்ணு கலங்குது அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது. ஆனா இப்ப வரைக்கும் தமிழக அரசு இதுக்கு என்ன ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க? இதை அடக்கிறதுக்கு, இத முற்றிலும் தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கான ஃபோர்ஸை இறக்கி எல்லா இடத்துலயுமே தீவிரமா பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களா? அங்கங்க மாநாடு போடுறாங்க, பெண்களை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஐயோ, அந்த வீடியோவை திறந்தாலே உங்களால் நான் வாழ்கிறேன், உங்களால் நான் வளர்கிறேன், உங்களால் தான் என்னென்னமோ சொல்றாரு. அந்த மாதிரி டயலாக் அடிக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவங்க கிட்ட கேட்க வேண்டியது, இந்த பெண் பிள்ளைகள் அவரை பார்த்து கேட்கணும், உங்களால நாங்க வாழ்ந்தோமா, உங்களால நாங்க நல்லா இருக்கோமா, இந்த அரசால நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க இந்த தமிழக அரசு ஆண்டுகிட்டு இருக்கவங்க? துணை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல போயிட்டு அங்க பெண்களை பத்தி பெருமையா பேசுறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு அங்க பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இது காதுலயே விழுந்திருக்காதா? ஏன் அவங்க கையில மொபைல் போன்ஸ் கிடையாதா? எத்தனை நியூஸ் ஒரு நாளைக்கு. முதல்ல எல்லாம் எங்க ஸ்டேஜ் பீரியட்ல பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி கேள்விப்படுவோம். ஐயோ பாவம் அப்படின்னு கடந்து போவோம். ஆனா இன்னைக்கு டெய்லி நியூஸ் ஆயிடுச்சு. அப்ப டெய்லி நியூஸ் ஆகுதுன்னா இதுக்கு காரணம் யாரு? இந்த போதை. பார்த்தா எல்லாம் எங்கெல்லாம் அந்த கிரைம் சீன்ஸ் காட்டுறாங்களோ அங்கெல்லாம் 2 பாட்டில் போட்டு வச்சிடறாங்க. ஆனா இப்போ ஏன் இவ்வளவு கிரைம் ரேட் ஏறி இருக்கு? அதையும் தாண்டி போதை பொருள்ன்ற ஒரு அரக்கன் இறங்கி இருக்கான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு? இந்த தெருமுனைக்கு சின்ன குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு வயசோட அந்த அளவு காலேஜ் படிக்கிற வயசு கூட வந்திருக்காது. அவங்க எல்லாம் நின்னுகிட்டு ஏதோ வேலையை பண்றானுங்க. கேட்கவே பயமா இருக்கு. அந்த இடம் வேற லைட் இல்லாத ஏரியாவா இருக்கு. நம்ம போய் ஏதாவது பேச போய் அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் வெளிச்சம் இருந்தாலாவது ஏதோ பண்ண போறான்னு தப்பிச்சு ஓடவாவது வழி. இருட்டுல என்ன பேச முடியும் அவனுங்க கிட்ட? எனக்கு இருக்கிற இந்த ஆதங்கம் ஒவ்வொரு பெண்மணிக்கும், ஒரு பெண் குழந்தை பெற்ற பெண்மணிக்கும் இருக்கும். எங்கெங்க அந்த ஆளுங்க எங்கெங்க போய் ஒளிறாங்க? தயவுசெய்து அவங்க பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி தாய்மார்கள் கையில கொண்டு வந்து கொடுங்களேன். இந்த தாய்மார்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல அதுக்கு அடுத்து இன்னொருத்தான் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்ய பயப்படணும். இதுல போன வாரத்துல ஒரு 5 நாள் முன்னாடி சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் வந்தது. சன் நியூஸ்ல என்னன்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப வச்சு கேள்வி கேட்கிறாங்க. யார்கிட்ட தெரியுமா? அனைத்திந்திய மகளிர் சங்கத்துல ராதிகான்ற ஒரு பெண்மணி பதில் கொடுக்கறாங்க. அந்த அனைத்திந்திய மகளிர் சங்கம் ராதிகா அம்மா இப்ப எங்கேயுமே காணும். தயவுசெய்து யாராவது தெரிஞ்சீங்கன்னா டேக் பண்ணி விடுங்க. அதுக்கு சஜஷன் சொல்றதுக்கு வந்தாங்க. எது ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்க்கு சஜஷன் சொல்றதுக்கு வந்தாங்க. இத்தனை பெண்கள் இப்ப அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கிற பெண் பிள்ளைகளும் இருந்தும்
செத்ததுக்கு சமன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு அந்த ராதிகா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அனைத்திந்திய மகளிர் சங்கம், திருப்பி அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், அனைத்திந்திய மகளிர் சங்கம் இதுக்கு இன்டர்வியூ கொடுத்த அந்த மகளிர் சங்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தரும் கொடுக்கல. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? இப்பெல்லாம் இவங்க வீட்டுல எல்லாம் டிவி ஓடாது, போன் ஓடாது, எதுவுமே ஓடாது. அவங்களுக்குலாம் இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்களானே தெரியாது. எங்க ஃபாரின்ல போய் இப்ப செட்டில் ஆயிருப்பாங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி என் தம்பிகள் அண்ணாக்கள்லாம் வந்து யுஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வந்து கூப்பிடுறாங்க, நீ எதுக்குமா இங்க இருக்க, வா எங்க கூட வந்து செட்டில் ஆயிடு, ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இப்ப யோசிக்கிறேன், நம்ம ஏன்டா இந்த ஊர்ல இருக்கணும், அப்பயே போயிருந்திருக்கலாமோ. தமிழ்நாடே சுடுகாடாயிடும் இப்படியே போச்சுன்னா. நான் திருப்பியும் சொல்றேன், இன்னொரு 5 வருஷம் இது ஒரு ஃபெயிலியர் மாடல். இது வெல்லும் தமிழ் பெண்கள் அரசாங்கம் கிடையாது, இது கொல்லும் தமிழ் பெண்கள் அரசாங்கம். இதுல இந்த ஷர்மிலான்னு ஒரு அம்மா இருக்குது பத்தியா, இங்க பாருங்க, ஊபிய பாருங்க, எம்பிய பாருங்கன்னு சொல்லுமே, அந்த அம்மா ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்கு, எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க, என்சிஆர்பி டேட்டா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இங்கதான் சேஃப்டியா நல்லா வருது என் வாயில. அப்போ அங்க 100 பெண்களுக்கு நடந்தா இங்க 10 பெண்களுக்கு நடக்கலாம்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதை நீங்க நியாயப்படுத்துறீங்களா? நாளைக்கு உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் இருந்துட போறாங்க. அதுல யோசிச்சு பதில் பேசுங்க. இதுக்கு யாரா இருந்தாலும், நம்ம உறவாவே இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும், இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், நம்ம தான் இன்சிஸ்ட் பண்ணணும். பண்ணது எடுக்கல அப்படின்னா தயவு செய்து எடுங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு சொம்பு தூக்குறன்ற பேர்ல அந்த கட்சிக்கு என்ன வேணா பண்ணுவீங்களாடா? மனுஷங்களா நீங்கெல்லாம்? ஐயோ பயமா இருக்கியா? ஒரு குழந்தைய வெளியே விடுறதுக்கே பயமா இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன ஸ்கூல் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு பழைய காலத்துல பெண்களை எப்படி முடக்கி வச்சாங்களோ அந்த மாதிரி முடக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இருக்கிற அரசாங்கத்தை கேட்டு புண்ணியம் கிடையாது. தயவு செய்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைங்க ஐயா. தயவு செய்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் கேட்கிற ஒரு தாயா கேட்கிறேன், ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தாயா கேட்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி ஒரு தவறு செய்யற ஒவ்வொருத்தனையும் கடும் தண்டனை, எப்படிப்பட்ட தண்டனைனா இன்னொருத்தன் அதை பார்த்து நடுங்கணும், அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை கொண்டு வரணும். உடனே வந்துருவானுங்க, சட்டம் வந்து சென்ட்ரல் கையில தான், ஸ்டேட் கையில கிடையாது அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு அட்லீஸ்ட் நாங்க இதை செய்யறோம்னு ஒரு தீர்மானமாவது செய்ய முடியும்ல. அந்த தீர்மானம் கூட நிறைவேற்ற முடியாது நம்ம தமிழக அரசால. இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, புகழேஷ் அப்படின்னு ஒரு பிள்ளை நீலகிரியில ஒரு தாய் கதறாங்க. ஒரு வாரம் முன்னாடியே நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட். ஒரே ஒரு ஊடகத்துல மட்டும்தான் இதை பத்தி நான் பார்த்தேன். அதை தாண்டி எந்த ஒரு ஊடகமும் கவர் பண்ணல. அதுக்கடுத்து திருப்பியும் இன்னைக்கு அந்த தாய் பேசுறாங்க, எனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லுங்கன்னு. என்னங்க நடக்குது? ஒரு பிள்ளைங்களை, ஆண் பிள்ளைகளுக்கு கூட சேஃப்டி இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அந்த தாய் கதறத அந்த 5 நாள் முன்னாடி வீடியோவை இப்ப எடுத்து பார்த்தா மாதிரி பண்ணுதுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பெண் பிள்ளைக்கும் சேஃப்டி இல்லை, ஒரு ஆண் பிள்ளைக்கும் சேஃப்டி இல்லைன்னா எங்கெங்க கொண்டு போய் பிள்ளைங்களை வளர்க்கறது? நிஜமாவே பயமா இருக்கு. தயவுசெய்து பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் இதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.